ஜன்னலே கதி. ஜன்னலுக்கு வாய் இருந்தால் என்ன காய்ச்சி போயிருக்கோ அப்படி ஒரு 40 வருஷமாக அப்படியே தான் நின்று. 2018 என் ஒய்ஃபை ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு பைபிள் கிடச்சிது, நான் படிப்பேன். ஆனால் நான் ஏசப்பாவை முழுசாக ஏற்றுக்கலை. அப்போயும் பைபிள் படிப்பேன், காசு கிடைச்சா போய் குடிப்பேன், குடிச்சிட்டு வந்துடுவேன். இப்படியே தான் படிப்பேன், குடிப்பேன், இப்படி இருந்தேன். இப்படி இருக்கும்போது சத்யன் டிவியில் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தோம். அது பார்க்க ஆரம்பித்தப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே லாரன்ஸ் ஐயா ஒரு குடிக்கிறது தப்பு, பாவம்னு சொல்லுவார். அது என் மனசை உறுத்திட்டே இருந்தது. அவர் குடிக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். அப்படி ஜெபம் பண்ண சமயத்தில் நானும் ஏசப்பா என்னையும் விடுதலை பண்ணுங்களேன்னு கூட நான் ஜெபம் பண்ணி கேட்டிருக்கேன். அப்புறம் எனக்கே தெரியல, அவர் விடுதலை பண்ணது எனக்கு எப்படி விடுதலை பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு அந்த எண்ணமே வர்றதில்லை. இப்போ என் கையில் 5000 10,000 இருந்தாலும் சரி, எனக்கு அந்த